வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புறாவும் காகமும். ஒரு விவசாயி இந்த ரெண்டு பறவையினால என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்றாரு, அதை எப்படி சரி பண்றாருங்கிறது தான் கதை. ஒரு விவசாயி தனக்குன்னு சொந்தமான ஒரு நிலத்துல எப்பவுமே விவசாயம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நிலத்துல புறாக்கள் விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தது. காக்கா எல்லாமே அந்த பயிர்களில் இருக்கிற பூச்சியை சாப்பிட்டுட்டு வந்தது. ஆனா புறாக்கள் விதைகள் சாப்பிட்டதுனால விவசாயி நஷ்டமடைஞ்சாரு. அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிரை காத்து வராரு. புறாக்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி சாப்பிட்டு அழிக்கலாமா? நாங்க என்ன பண்றது? அவர் எங்களுக்கு கொடுத்த உணவே அந்த விதைகள் தான். அதனால எங்க மேல தப்பு சொல்லாதீங்க. நாங்க எதுவுமே செய்யல. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வளர்த்த கிளி ஒரு யோசனை சொல்லிச்சான். உங்க பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். அத நீங்க அப்படியே அந்த ரெண்டு பறவைகிட்ட சொல்லி பாருங்க, கண்டிப்பா சரியாகிடும். புறாக்களே, உங்களுக்கு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி அதுல தேவையான விதைகளை போட்டு வச்சிடுறேன். நீங்க அங்கேயே இருந்து சாப்பிட்டுக்கலாம். விவசாய நிலத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. காக்கைகள் எப்பவும் போல நிலத்துல இருக்கிற பூச்சிகளை அழித்து பாதுகாக்கலாம். என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. உங்களோட யோசனைக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஆர்எம்எஸ் எடு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thanks for watching.